யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது 10வது வசனம், 23ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வார்த்தையை எழுதின யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு பெரிய செல்வத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்திருந்தார். அவனுக்கு அநேக ஆடு மாடுகள் அவனுக்கு இருந்தது, நிறைய ஒட்டகங்கள் அவனுக்கு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆளிலே இருந்ததிலே ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானா இருந்தவன் திடீரென்று ஆண்டவருடைய ஒரு பெரிய சோதனை, சத்துருவை அனுமதித்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி. நீ போற பாதை எப்படி இருக்குது, இந்த பாதை என்னவா இருக்குது? அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன், எனக்கு இவ்வளவு காரியத்தை தந்த தேவன், இப்பொழுதும் எனக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த அந்த தேவன், அவர் என்ன அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் போகிற பாதை, நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான பாதையா இருக்கலாம். அந்த பாதையை குறித்த ஒரு உணர்வு வேற யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாததா இருக்கலாம். அந்த பாதையை யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போகிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம். நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண முடியாது. அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது, என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கிறது. நான் யாருமே அறியலை. வெளியில் ஒருவேளை நீங்கள் சிரிக்கலாம், வெளியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் போகிற வழி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எந்த பாதையிலே வருத்தத்தோடு கடந்து போகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபுனுடைய அந்த பாதையை கர்த்தர் அறிவாரானால் இன்றைக்கு உங்க பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. யோபு போகிற அந்த பாதையை அறிந்து கொண்டு வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலிருந்து அவனை பொன்னாக விளங்க பண்ணினது போல, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்பி கொடுத்தது போல, நான் நம்புகிறேன் நீங்கள் போகிற இந்த பாதையிலே உங்கள் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை நினைப்பார். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். சீக்கிரமாய் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். யோபு மறுபடியும் சாட்சியாய் நின்றது போல
யோபுவை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்தினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கலாம். இந்த யோபை சுத்தி வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீ இவ்வளோ ஜெபம் பண்ணியே, நீ இவ்வளோ ஆண்டவரோட நடந்தியே, நீ இவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்தியே. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இவனை போல அந்த பூமியில ஒருவருமே இல்லை. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையா? உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா? என்ன உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நீ யாரு? எதனால இப்படி கடந்து போற? நீ ஏதாவது தீமை செஞ்சியா? ஏதாவது தப்பு செய்தியா? அப்போ யோபு கடந்து போகிற அந்த பாதையை ஒருவராலுமே கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தருக்குமே சொல்ல முடியல. ஏன் இந்த பாதையில் அவன் கடந்து போறான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. அப்படின்னா சிலர் நீ தப்பு பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க, சிலர் நீ பெருமையா இருந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க கெஸ் பண்ணி இவன் கடந்து போகிற பாதையை குறித்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு என்ன அறிக்கை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் போகிற பாதை உங்க யாருக்கும் இப்போ நான் தெளிவுபடுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் பலவீனமா இருக்கிறேன், இப்போ நான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறேன், இப்போ நான் தாழ்விடத்தில் இருக்கிறேன். ஆனா நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு என்னிடத்துல பலன் இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தர தெரியும், நான் போகிற பாதையை இருட்டாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் நான் போகிற வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார். என் வேதனை எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும், என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு தெரியும், என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனத்தை சுமந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, நீ கடந்து போகிற பாதை, நீ இரவு நேரங்களிலே வடிக்கிற கண்ணீர், நீ யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த பய உணர்வு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ போகிற பாதை எத்தனை பேருக்கு மறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவா இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நீ கடந்து போன அந்த பாதையையும் நான் அறிந்திருந்தேன். இப்பொழுது நீ கடந்து போன பாதையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய நாலேஜ் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாளில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நான் எந்த பாதையில போனாலும் அதை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதுவும் இந்த தேவ மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். அப்படின்னா இவரால முடிஞ்ச வரைக்கும் இவர் ஜெபம் பண்றாரு, இவரால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உபவாசம் இருக்கிறாரு. யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே கேட்கிறாரு. இப்படி பண்ணி பாருங்க, இப்படி பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பொருத்தனை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் செய்யறாரு. இவர் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்லல. முதலாவதாக இந்த மாதிரி சத்துரு உன்னை சோதிக்க போறான், இந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தா, ஒருவேளை இந்த யோபு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிச்சார்ல, அதனால இது நடக்கும், சரியாயிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் யோபுனிடத்துல எதையுமே சொல்லல. பிசாசினிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ சோதிக்கணும்னா சோதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபுனிடத்துல ஆண்டவர் எதுவுமே சொல்லல. சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சோதனைய சொல்லிட்டு செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் எந்த சோதனையிலே நம்மை கடந்து போனாலும் அதிலே ஒரு நன்மையை வைக்காமல், ஒரு உயர்வை வைக்காமல்
அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார். எதையுமே சொல்லல. அதனால இவருக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் மன்னிப்பு பார்க்கிறாரு, மன்னிப்பு கேட்டு பார்க்கிறாரு, உபவாசம் இருந்து பார்க்கிறாரு. ஆனா எவ்வளோ கிரியை செஞ்சோம், ஆனா என்ன அவுட்புட், என்ன இருக்குது, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அதில் தான் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எல்லாம் செஞ்சு பார்க்குறேன், எல்லாம் பண்ணி பார்க்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே என்ன ஜெபம் பண்ணணும், இதுக்கு மேலே எவ்வளோ அழணும், என்னுடைய கண்களில் கண்ணீர் கூட இல்லை பாஸ்டர், எல்லாம் போயிருச்சு, இதுக்கு மேலே நான் என்ன ஒப்பு கொடுக்கணும், இதுக்கு மேலே நான் எவ்வளோ ஜெபத்துக்கு போகணும், என்னென்னமோ உங்கள் மனசில் தோணலாம். ஆனால் அந்த மனுஷன் முடிக்கும் போது, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் உங்க வாயினாலையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். எவ்வளவு கிரியை செய்தும் நீங்கள் காணாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை சோதித்த பிறகு உங்களை பொன்னாக விளங்க செய்கிற கர்த்தர். ஆமென்.